100 ஆண்டுகள் பழமையான மயிலாடுதுறை கருவாட்டு சந்தையில் அடிப்படை வசதிகள் இல்லாததால் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறை ரயில் நிலையம் அருகே 5 ஏக்கர் நிலத்தில் இயங்கி வரும் கருவாட்டு சந்தையில் 600க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கருவாடு வியாபாரம் செய்து வருகின்றனர். ஞாயிற்றுக்கிழமை கூடும் இச்சந்தைக்கு சனிக்கிழமை இரவே வியாபாரிகள் மற்றும் மீனவர்கள் வந்து தங்கி கடையமைக்கின்றனர். இந்த நிலையில் குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாததால் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். 45 வருஷம் 50 வருஷமா வியாபாரம் பண்றோம். அப்ப எல்லாம் இந்த மாதிரி அரிசியும் கிடையாது. இப்ப என்னன்னா தீத்து போட்டு கொட்டாயில எங்களுக்கு வியாபாரம் பண்ண கொட்டாய் கிடையாது. நாங்களே வாங்கி போட்டுக்கணும். லைட்டு போட்டாங்கன்னா கரண்ட் மட்டும் தான் கொடுக்குறோம். பல்ப்பு நாங்கள் வாங்கி போட்டுக்கணும். முகங்கழுவ பைப்புக்கு தண்ணி கிடையாது. வெளியில அண்ணன் கூட எடுத்துட்டு எட்ட ஓடணும். கருவாடு எடுத்துட்டு வந்தா அலசறதுக்கு தண்ணி கிடையாது. அதை எட்ட போய் ஒரு அண்ணன் கூட 10 ரூபான்னு வாங்கி தலையில தூக்கிட்டு வந்து 10 அண்ணன் கூட தூக்கிட்டு வந்து கழுவாங்காட்டி நாங்க செத்து பிழைக்கிறோம். எங்களுக்கு பாத்ரூம் கிடையாது, பைப்பு கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இந்த சண்டையில நைட்ல படுத்தா தூக்க முடியுமாப்பா? தங்குவதற்கு பாதுகாப்பான இடம் இல்லாததால் அருகில் உள்ள ரயில்வே நடைமேடையில் தங்க வேண்டியுள்ளதாக அவர்கள் கூறியுள்ளனர். ஞாயிற்றுக்கிழமை கூடும் இந்த வாரச் சந்தையில் 10 லட்சம் ரூபாய் அளவுக்கு வர்த்தகம் நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதனால எத்தனை பேரும் மயக்கடிச்சிட்டு வெயில நாங்கள் விழுந்துடுறாங்க. இத்தனை வியாபாரம் தான் எங்களுக்கு மீனவர் சந்தைக்கு எங்களுக்கு விட்ட வர இந்த தொழில் எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு இந்த கொட்டா வசதி வேணும். எங்களுக்கு படுக்கை இடம் வேணும். எங்களுக்கு கருடைக்கும் கொட்டா வேணும். எங்களுக்கு எல்லாம் சவரம் செஞ்சு கொடுத்தாங்கன்னு கவர்மெண்ட்ல